ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பெங்களூர் ரொம்ப ஃபேமஸான ஆலு பண்ணு தாங்க செய்ய போகிறோம். வாங்க அது ஈஸியாக டேஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கப்பு பால் சேர்த்துருக்கேன். அதில் 2 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்து இது நல்லா 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா 1 கப்பு மைதா, கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது நல்லா சாஃப்டாக பெசரி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா இது மாதிரி பெருசு எடுத்துக்கலாம். இதை அப்படியே 1 ஹவருக்கு மூடி வச்சுருங்க. 1 ஹவருக்கு அப்புறமா இதை பார்க்கலாம். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கரில் 1 கப்பு பட்டாணி, 3 உருளைக்கிழங்கு, தண்ணி, உப்பு சேர்த்து ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்காவை சேர்த்துக்கலாம். பட்டாணியும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம 1 ஹவருக்கு அப்புறமா மாவு பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா உப்பி வந்துருச்சு மாவு. இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு 4 பாகமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தட்டிட்டு நம்ம செஞ்சு வச்ச மசாலாவே உள்ளே வச்சுக்கலாம். ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் செஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி கேக் டின் இருந்தால் எடுத்துக்கோங்க. இதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இது ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். 4தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம இதை அப்படியே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கொஞ்சமாக மேலவே பால் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் அப்படியே கொஞ்சமாக ஹீட் பண்ணிவிட்டு இது உள்ளே சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, லெதர் போடாமல் இது ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.